ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தக்காளி கெச்சப். கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே வீட்லேயே எப்படி சுலபமான முறையில் செய்கிறதாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ தினமும் பார்த்திங்கன்னா இஃப்தாருக்காக ஸ்நாக்ஸ் செய்வோம். பப்ஸு, வெஜ் ரோல், சமோசா இப்படி செய்யும்போது கட்டாயமாக பிள்ளைங்களுக்கு இந்த சாஸ் தேவைப்படும் இல்லையா? அதை நம்மளே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தோன்னா திருப்தியாக சாப்பிட கொடுக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கெச்சப் செய்கிறதுக்காக நான் வந்து 1 கிலோ தக்காளி எடுத்துருக்கேங்க. நாட்டு தக்காளி, ஆப்பிள் தக்காளி, எந்த தக்காளி கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. இது வந்து 1 கிலோவோட கொஞ்சம் 1-2 தக்காளி அதிகமாகவே தான் இருக்கும். இது நல்லா சுத்தமான தண்ணி வச்சு நல்லா நம்ம கழுவி எடுத்துடலாம். கழுவுனாலே போதும், துடைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ இது நல்லா கழுவியாச்சு. இதில் ஒரு தக்காளி வந்து காய் மாதிரி இருக்குது. இதையே நான் மாற்றிட்டு வேறு தக்காளி போட்டுக்கிறேன். இப்போ இந்த தக்காளி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியை கட் பண்ணிவிட்டு நடுவில் அந்த காம்பு பகுதி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எடுத்துருங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரம் மசிஞ்சு வரும், ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். எப்போவுமே சமைக்கும்போது இதை எடுத்துக்கோங்க. இதில் தான் வந்து கல் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லுவாங்க. கிட்னியில் இருக்கிற கல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இதில் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நான் எல்லா தக்காளியுமே நறுக்கி எடுத்துகிட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறலாம். தக்காளியை வந்து நம்ம பாத்திரத்தில் சேர்த்துட்டு வேக வைக்க போகிறோம். நல்லா கனிஞ்ச தக்காளியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணியே சேர்க்க தேவையில்லை, அப்படியே வெந்துடும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 4 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டு இதை மூடி போட்டு வேக வச்சுருங்க. நான் வந்து தண்ணி எதுவும் ஊற்றலை, அப்படியே தான் வேக வைக்க போகிறேன். நடுவில் ஒரு டைம் எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. நல்ல பழமான தக்காளினால தண்ணி ஊற்றாமல் அதில் இருக்கிற தண்ணியிலே வெந்துடும். ரொம்ப கல் மாதிரி இருக்கிற தக்காளியாக இருந்தால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கூட வேக வைக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நான் இறக்கி வச்சுட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்கணும். அதெல்லாம் நல்லா கலந்து விட்டு ஆற விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். தக்காளி எடுத்தால் தோல் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். நம்ம அரைச்சிட்டு வடிகட்ட போகிறதுனால நான் தோல் எதுவுமே எடுக்கலை. இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம சேர்த்துருக்க இந்த பட்டை, ஏலக்காய் ஏதாவது சின்ன துகள்கள் இருக்கும். அப்புறம் தக்காளியோட தோல் ஏதாவது இருந்துச்சுனாக்க அந்த கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக கிடைக்காது. அதனால் நம்ம அரைச்சிட்டு வடிகட்டிட்டோன்னா நல்ல சாஃப்டான நமக்கு தக்காளி சாறு வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் வடிகட்டி எடுத்துட்டேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வந்து தக்காளியோட பச்சை வாடை கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சர்க்கரை வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பத்தாட்டினா சேர்த்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஜாம் பதத்துக்கு வரணும். அடுப்பு வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்தா தான் அந்த கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். நம்ம 1 மாதம் 10 நாள் வச்சு சாப்பிட்றாந்தா கட்டாயமாக நீங்கள் வினிகர் சேர்த்துக்கோங்க. இப்போது திக்காக நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு பக்குவம் வேணும்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த பக்குவத்தில் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கோடு போட்டோன்னா 2ஆக பிரிஞ்சு வரணும். இதுதான் நமக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ரொம்ப திக்காக அல்வா மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவுமே அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப திக்காகிடும். இதுதான் கரெக்டான பதம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். நம்ம எந்த விதமான ஃபுட் கலருமே சேர்க்கலை. கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கடையில் பப்ஸு, ரோல்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கெச்சப் பாக்கெட் கொடுப்பாங்க. அதை வந்து நான் பிள்ளைங்களை சாப்பிடவே விட மாட்டேன். அப்படி அது வாங்கி வச்சுருவேன் பார்த்திங்களா, அதை மறுநாள் பார்க்கும்போது அந்த பாக்கெட்டே நல்லா உப்பி புஸ்ஸுன்னு இருக்கும். அது என்ன கெமிக்கல் சேர்க்குறாங்கன்னு தெரியல. அதனால் நான் எப்போவுமே சாப்பிடவே விட மாட்டேன். வாங்கினாலும் அதை தூக்கி தான் கீழே போட்டுருவேன். ஆனால் இப்போ நோம்பு நேரம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் செய்வோம். ரோலு, பப்ஸு, சமோசா செய்யும்போது கண்டிப்பாக இந்த கெச்சப் வேணும்னு கேட்பாங்க.
கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோன்னா தாராளமாக பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ தக்காளி விலை நல்லா குறைஞ்சிருக்குதுங்க. தக்காளி விலை சீப்பாக இருக்கும்போதே நம்ம தேவைக்கு தகுந்த அளவுக்கு வாங்கி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். செய்முறையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபம் தான். நீங்கள் வினிகர் வேணான்னு சொன்னால் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இப்போ வரக்கூடிய நாட்கள் நோன்பு நாட்கள்ன்றதுனால நம்ம சேனலில் நிறையா இஃப்தார் ஸ்நாக் ரெசிபி, சுகூருக்கான குழம்பு, கிரேவி ரெசிபி எல்லாமே நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் இஃப்தார் ரெசிபி, இஃப்தார் ஸ்நாக்ஸு, சுகூர் ரெசிபி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ரெசிபி வேணாலுமே நீங்கள் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க. கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் ஹெல்தியான முறையில் சிம்பிளான தக்காளி கெச்சப் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.